சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. நைட் ஆனால் சரியான மழை, பகலில் வந்து இது மாதிரி தூற்றிக்கிட்டே இருக்குங்க. இந்த மழை காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டு சாவல் ஒன்று செவனேன்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. அது வந்து மறுகாய பண்ணி ரசமாக குழம்பாமா? ரசம் குழம்பு எல்லாத்தையும் வைக்கணும். எல்லாம் வைக்கணுமா? குழம்பு வைக்கணும். இருக்கிறதே சின்ன கோழியாக எப்படிமா எல்லாம் வைப்போம்? குழம்பு வைக்கணுமா? நாட்டுக்கோழி சேவலுங்க. அது என்ன பொட்டை கோழியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்ததும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ நாட்டுக்கோழின்னு வந்தால் போதும். அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாமா? சொந்தங்களே பார்த்தீங்கன்னா கோழியை வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சுடுதண்ணியில் வந்து அதை உடம்பை முக்கி அப்போ தான் அந்த அது என்னமா முடியெல்லாம் இலகும், வந்து பிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டாச்சு. ஏமா இந்த முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களா? வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? அதுக்கு என்ன பண்ணுறது? அது உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தடவணும்பாங்க. நெருப்பில் வாட்டிடணும், இல்லைனா தோலை உரிக்கணும், இல்லைனா உப்பு மஞ்சத்தூளை போட்டு அப்படியே மேலே வந்து அப்பி விட்றணுங்க. இதுதான் அதற்கான வழிகள். நாட்டுக்கோழியோட கால் வந்து எப்போதும் கருப்பாக தாங்க இருக்கும். எல்லா கோழிலையும் கருப்பாக தானமா இருக்கும். கால் வந்து கட்டிக்கவே முடியாது. இது எலும்பே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் இதை சாப்பிட்ற நம்மளும் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழியை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. மக்களே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இப்போ கோழி வந்து கொத்தாமல் அருவாமனையிலே அறிய போகுதுங்க. இம்மா அறிஞ்சிருவியாம்மா? அறிஞ்சிருவேனே. எப்படி பாரு, பார்த்துக்கிட்டு அந்த அறிஞ்சிட்டு என்ன பாடுபடுத்துறேன். அது என்னம்மா அது அந்த சாப்பிட்ற இறையலாமா? அது பேர் இறைப்பை. இப்போ நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே இந்த இறைப்பை இருக்குமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஒரு இதில் போய் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் செரிமானத்துக்கு போவோம். கொக்கு மாதிரியா இருக்குல்ல? கழிவு நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. லெக் பீஸ். பார்த்து பொறுமையாம்மா. இது அறியறதுக்கு முடியாது. ஈரலா முட்டை இருக்குமா? இதில் எப்படி சாவலில் முட்டை இருக்காது. அதுதான் இந்த பித்தமாமா. மக்களே வந்து கறி கொத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த பித்தம் தாங்க. அது லைட்டாக உடஞ்சாலும் கறி வந்து கசந்துட போயிடும். அதை துள்ளியூண்டாக எடுத்து நம்ம எறியணுங்க.
இதில் ஈரல் இருக்காமா? இந்த இதான் கிட்னி. எது இது ரெண்டுந்தையும் கிட்னி. கோழிக்கு கிட்னியெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோழிக்கு அது வந்து கல்லீரலாமா? கல்லீரல், குடல். இப்படித்தான். இனிமேல் கொத்த வேண்டியது, அடி வேண்டியது. மக்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்து இந்த இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து கொத்தி கொடுக்கணுங்க. சின்ன சின்னதாக பண்ணோம். அதை வந்து பீஸ் போட்டுருவோம். அதனால் ஏம்மா நீ கேமரா பிடிக்கிறியா? இந்த அப்படி நான் வந்து இப்போ கோதாவில் இறங்க போகிறேன். அப்படியே நறுக்கிறத காமிமா. தெரியுதா? இந்த இது தெரியுதா? தெரியுதே. இந்த பார், இன்னும் பின்னாடி போ. அப்படி போகுது. சின்ன சின்னதாக அப்படி போதுமா? அப்படியே. இதில் போடு. கழிக்கிறோம். காலை அப்படியே போட்டுறேன். நேவத்தண்ணா இருக்குல்லையே. ஐயா அவ்வளோதான். நேவத்தண்ணா இருக்குல்லையே. ஐயா ரொம்ப சின்னதாக போடணும். பரவாயில்ல போடு. இல்லை பெருசாக போடுறேண்ணா? இல்லை ரைட். ஒன்றுதான் தெரியுது. ஏன்னா உடஞ்சிருமாமா அது? கொழுப்பு அது. பரவாயில்ல. இப்போ பேசுகிறாரு விஜய். தெரியுதா இல்லையா? இந்த இது இதாங்க அந்த குண்டு. நெஞ்சாட்டம் கழுத்துக்கறி. அவ்வளோதாங்க. என்னம்மா கம்மியாக இருக்கு? சொந்தங்களே, இப்போ வந்து சமையலில் பார்த்துடலாங்க. சட்டி வந்து வச்சாச்சு. புகையுதுங்க, விறகடுப்பு மழையில் நனைஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக புகையுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிடலாங்க. இது வந்து பெரிய கேனில் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, இது வந்து நம்ம கொல்லையில் விளைஞ்ச கடலையை வச்சு ஆட்டின, நம்ம கைப்பட ஆட்டின கடலை எண்ணெய். இப்படி தான் மொத்தமாக ஆட்டி வச்சுக்குவோம். இருமா காயட்டுமா? காஞ்சிச்சா? கறி மசாலா போட்டீங்க.
கறி மசாலா வட்டை போட்டாச்சு. வேறு வீடு மாற்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் அடுப்பு எரியும். காஞ்சிருச்சுமா. வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டாமா, இஞ்சி பூண்டு உரலில் இடிச்சிடுங்க. போடு தக்காளிங்க. வதங்கட்டுமா? உப்பு போட. உப்புங்க நல்லா வதங்கட்டும். அப்படி இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். போடுமா? அண்ணன் மக்களை வந்து பார்த்திங்கன்னா கறி எல்லாத்தையும் போட்டாச்சு. வந்து நல்லா வதக்கணும் வதக்க போகிறோம். இந்தவங்களே பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுங்க. கிண்டுமா? சரிங்க சொந்தங்களே, கறி வந்து வந்துருச்சு. வந்து தண்ணியை ஊற்றிட்டு தூளெல்லாம் போட வேண்டியதான். இந்த மிளகாத்தூளாமா? மல்லித்தூளா? மல்லித்தூள் கலந்துருக்காங்க மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா எல்லாம் பறித்து காய வச்சு, அப்புறம் மல்லி சில சாமான்கள்லாம் கடையில் வாங்கி ரெடி பண்ணுதுங்க. தண்ணியை ஊற்றுமா? அவ்வளோதாங்க, புளியும் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, தண்ணியை ஊற்றியாச்சு. இன்னும் வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதாங்க.